எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 2305வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாளாய், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையான காரியங்கள் நடக்கிற நாளாய், விசேஷமானமாய் உங்கள் தேவைகளை சந்திக்கிற நாளாய், உங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற நாளாய் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். நேற்று தினத்திலே ஒரு சகோதரன் என்னிடம் வந்து அவருடைய வாழ்வில் நடந்த சம்பவத்தை சாட்சியாக சொன்னார். நேற்றைக்கு முந்தின தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடித்துட்டு அவர் திருநெல்வேலியில இருக்கிற தன்னுடைய லாரி ஒன்றை எடுத்துக்கொண்டு அம்பை வருவதற்காக சென்றிருக்கிறார். லாரியில லோடு கொண்டிருக்கிறது. வருகிற வழியில பஞ்சர் ஆகிவிட்டது. ஏறத்தாழ ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும் சொல்லி அவர் சொன்னார். அந்த அவ்வளவு கிலோமீட்டர்ல ஒரு டயர் பஞ்சரோடு அவர் வந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே நான் எப்படியாவது அம்பைக்கு போயிடணும், ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க, வண்டி பஞ்சர் ஆகிருக்கு, நீர் எனக்கு உதவி செய்வீராகன்னு சொல்லி இவர் ஜெபத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே எப்படியோ அம்பை வந்து சேர்ந்து லாரியை விட்டுட்டார். அந்த லாரி பைதாவை அவர் காமிச்சார். பார்த்தா ஒரு வீல் முழுவதும் இந்த டயரானது பயங்கர சேதம் அடைந்திருக்குது. அவர் சொன்னார், பாஸ்டர் எப்படிதான் வந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியல பாஸ்டர், ஆனா நான் ஜோமனிக்கிட்டே வந்தேன் பாஸ்டர், இது வருவதற்கு சான்ஸே இல்லை பாஸ்டர், இவ்வளவு டன்னை ஏற்றிட்டு எப்படிதான் வந்துச்சு தெரியல பாஸ்டர், ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செஞ்சார் பாஸ்டர்ன்னு சொல்லி. இதை பார்க்கிற உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவரை நம்ம முழுசா நம்பாதனால நம்முடைய வாழ்க்கையில பல இக்கட்ல நம்ம மாட்டிக்கிட்டு சில பிரச்சனைகள்ல என்ன செய்வது சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்துல பார்க்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களில, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில அவரை நினைக்கணும். இந்த சாட்சியின் மூலமா அவருடைய வழியில அவருடைய வாகனம் பஞ்சராகன ஒரு வீல் இருந்தாலும் கூட ஆண்டவரை நினைச்சிட்டே வந்ததுனால கர்த்தர் அவரை, வாகனத்தை, அவரையும் சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, ஆண்டவரை முழுவதுமாய் முழுசா நம்பணும். சில நேரங்கள்ல நம்ம சுய புத்தியை சார்ந்துடும். ஆகவே பல விபரீதங்களை சந்திக்கிறோம். ஆண்டவரும் தேவை, நம்ம மாம்சீகமாக சிந்திச்சு, அது மாத்திரமல்ல மாம்சீகமான சில ஆள்கள்கிட்ட சில ஐடியாக்களை கேட்டதுனால ஆண்டவர் அங்க கிரியை செய்ய முடியல. குறிப்பாய் திருமண காரியத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல அங்க ஆபிரகாமினுடைய குமாரன் ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக தன்னுடைய வேலைக்காரரில் வயதில் மூத்தவனும் எல்லாவற்றையும் ஞானமாய் இருந்த எலேசரை பெண் பார்ப்பதற்காக நம்பிக்கையோடு ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்புறார். அவர் முழுவதுமாய் ஆண்டவரை நம்பி அந்த துறவண்டில நிற்கிறார். யார் அந்த துறவண்டில தண்ணீர் மோந்து கொண்டு வராங்களோ, ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணீர் வாக்குறாங்களோ, அதுதான் என் எஜமானுடைய குமாரனுக்கு பெண் என்று சொல்லி அங்கே ரெபெக்காள் வருகிறாள். இவர் விசாரிக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்றாரு. இதுதான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு இதுதான் சரியான பெண் என்று சொல்லி அவர் அழைத்து கொண்டு போவதை அங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஒரு திருமண காரியமா இருந்தா நம்ம சுய புத்தியில சாய்ந்து மற்றவங்களுடைய ஆலோசனைகளாம் கேட்டு ஆண்டவரை விட்டுறோம். அநேக திருமணங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கு. ஏன் ஆவிக்குரியவர்களாம் கூட இதுல சில நேரத்துல தடுமாற்றம் அடைகிறார்கள். நீங்க உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, ஆண்டவரை முழுசா நம்பணும்.
ஒருவேளை படிப்பா இருக்கலாம், ஒருவேளை உங்க ப்ரமோஷன் காரியமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற வீடா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பணமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிதான், ஆண்டவரை முழுசா நம்பி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நீங்க நிறைவேற்றுவீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்க வழியை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். நீங்க முழுசா அவரை நம்பணும். அதே வேளையில உங்கள் வழிகளை எல்லாம் அவரை தான் நினைக்கணும். உங்க சுய எண்ணத்தையோ சுய பெருமையோ சுய காரியத்தையும் நம்ம சிந்திச்சு நம்மளால முடியும், நம்மளால செஞ்ச முடிஞ்சுன்னு சொல்லி ஆண்டவரை ஓரமா வைத்துட்டு உங்க பலத்திலே செய்வீங்கன்னா பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். பல விதங்கள்ல நம்ம தோல்வியை சந்திப்போம். அது மாத்திரமல்ல, ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி யோசிப்போம், ஏன் லைஃப்ல இப்படி நடக்குன்னு சொல்லி கூட நம்ம சிந்திச்சு கலங்குவோம். அப்படி இல்லாதபடி நம்முடைய பாதையிலெல்லாம் ஆண்டவரை நினைப்போம். சுய புத்தியில சாயக்கூடாது. முழுச கர்த்தரை நம்புவோம். நம்முடைய பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நாங்கள் உண்மையே நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமான காரியங்கள் செய்ய கர்த்தர் கற்றுத் தருவீராக. இந்த நாள்ல பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடருவதற்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த நாள் முழுதும் உடைய கரம், உடைய பாதுகாப்பு எங்கள் மத்தியில் வருவதாக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மரணாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.